ஓகே, நம்ம டைட்டஸ் நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஓல்டர் மென், சபையில் இருக்கிற முதிர்ந்த விசுவாசிகளுக்கு பால் டைட்டஸ் மூலமாக என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஓல்டர் மென். இன்னைக்கு அடுத்தது நம்ம எதை பார்க்க இருக்கிறோம்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஓல்டர் விமன் அண்ட் யங் விமன். சபையில் இருக்கிற முதிர்ந்த பெண்களுக்கும் இளம் வாலிப பெண்களுக்கும் பாலுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதான் நம்ம இன்றைக்கி கேட்குறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் 2 வந்து இட் இஸ் என்டையர்லி அபவுட் த லைஃப் ஆஃப் சர்ச். சபையில் கேட்குதான் நான் பேசுறது எல்லாத்துக்கும். சரி, இந்த சாப்டர் 2ல் பால் எதை சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு சபையில் போதகர் எப்படி இருக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்கிறாரு. இப்போ செகண்ட் சாப்டரில் சபை எப்படி இருக்கணும், சர்ச்சாக ஹவு டு வி லிவ் ஆஸ் அ கம்யூனிட்டி. சபையில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த முதிர்ந்த ஆண்கள் எப்படி இருக்கணும், முதிர் வயதான ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், வாலிப பெண்கள் எப்படி இருக்கணும், வாலிப ஆண்கள் எப்படி இருக்கணும். ஸோ எல்லா ஏஜ் குரூப்பையும் வந்து பால் இங்கே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சாப்டர் 2ல் வேர்ஸ் 3, 4 and 5, 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். இந்த 3 தான் நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் 3, 4, 5 நீங்கள் வாசிங்க, நம்ம வாசிக்க கேட்போம். தீத்து 2வது அதிகாரம் 3 5 வரை, 5வது வசனம் வரை. அவர்களுள் பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் ருஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெரிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர்வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஓகே, பாருங்க, இது ரொம்ப ரிச்சான டெக்ஸ்ட். ரொம்ப பிளெயின் ரீடிங்கில் நமக்கு இது ரொம்ப சின்னதாக ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எப்படின்னா, இந்த நூடுல்ஸ் மாதிரி சுடுதண்ணி ஊற்றணுன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து இதாக இருந்துறீங்களா, அது மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம இதில் வந்து when we look deeper, ஓகே, இதை வந்து நம்ம கிளியராக ப்ராப்பராக நம்ம பார்க்குறப்போ we can draw so much. ஏகப்பட்ட காரியங்களை நம்ம இதிலிருந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதில் பயங்கரமான சத்தியங்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பால் டைட்டஸ் கிட்ட சொல்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் த ஓல்டர் மென். முதிர் வயதான சபையில் முதிர்ச்சியுள்ள ஆண்கள் கற்றுக்கணுமா? எஸ், கற்றுக்கணும். அண்ட் யார் கற்றுத்தரணும்? டைட்டஸ் வந்து கற்றுத்தரணும் அவங்களுக்கு. அடுத்தது அவர் யாருக்கு கற்றுத்தரணும்? முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு. ஸோ முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் என்ன தேவை? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை. சபையில் வந்து மூத்த ஸ்திரீகள் என்ன நினைக்கக்கூடாது? எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி முதிர் வயதுள்ள ஆண்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கணுமோ, அதே மாதிரி முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கும். யூஸ்வலாக வயசாக கற்றுக்கிறதுக்கு நமக்கு தன்மை இல்லைன்னு நம்ம நினைப்போம். இனி கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைப்போம். இனி நமக்கு சொல்லித்தர அளவுக்கு யாருக்கும் அறிவு இல்லைன்னு நம்ம நினைப்போம். பட் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படி இருக்கக்கூடாது சபை. ஓகே, அது வேர்ல்டு உடைய அப்ரோச், உலகத்தினுடைய அப்ரோச். வயசானவங்களுக்கு வந்து சொல்லியே தர முடியாது, புரியவே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க மைண்டில் வந்து யாருமே எனக்கு கற்றுத்தர முடியாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதாம்மா சர்ச்சில். ஓல்டர் மென்னும் அப்படி இருக்கக்கூடாது, ஓல்டர் விமனும் அப்படி இருக்கக்கூடாது சர்ச்சில். ஓகே, பட் அவங்க எப்படி இருக்கணுமாம்மா? பாருங்கள், வசனம் வந்து போட்டிருக்குது, தே ஆர் டு பி ரெவரண்டாமா. தமிழில் என்ன போட்டிருக்குதுன்னா, அந்த வசனம் 3வது வசனத்தில் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியேங்கிறப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே, இதுக்கு முன்னாடி முதிர் வயதுள்ள ஆண்களுக்கு சொன்ன மாதிரியே முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் இருக்கணும். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணுமாம்மா? பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களாக இருக்கணுமா. பாருங்கள், சர்ச்சில் ஓல்டர் விமன் அவங்களுடைய கான்டாக்ட் எப்படி தெரியுமா இருக்கணும்?
அப்புறம் இந்த சில பாட்டிமாவெல்லாம் பார்த்தா அவங்க பாட்டிமா மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அப்படியே லைக் மாடர்னாக அவங்க வயசை மறைச்சு டை அடித்து லைக் இருக்கிறதுலே எங்கே அப்பியர் ஆகிறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்ட்? லைக் ஆஸ் இஃப் தே ஆர் ஸ்டில் இன் தேர் 40s 50s. ஆனால் அவங்கள ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது, அக்கான்னு கூப்பிடுவாங்க. அவங்கள விட மூத்தவங்கள வந்து அவங்க முதல்லையே போய் அவங்க அவங்களோட இளையவங்கள இவங்க முதல்லையே போய் அக்கான்னு கூப்பிட்டு வருவாங்க. இல்லை இவங்க சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்குவாங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படி இல்லாமல் அவங்க எப்படி இருக்கணுமாமா? பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு இருக்குது. என்ன தெரியுங்களா? டெம்பிள் வேர்தி லைஃப், டெம்பிள் வேர்தி லிவிங். அதாவது ஒரு ஆலயத்தில் எப்படி ஆசாரியர்கள் நடந்துக்குவாங்களோ இதே தான் நம்ம முதிர் வயதுள்ள ஆண்களுக்கும் நம்ம பார்த்தோம். ஒரு ஆலயத்தில் ஆசாரியர்கள் அந்த பணியில் எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படி நடந்துக்கணுமாம். அவங்களுடைய க்ளோதிங் அப்படி இருக்கணும். வயசாக ஆக லைக் ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? இன்னும் மாடஸ்டாக, இன்னும் பியூட்டிஃபுல்லாக, இன்னும் ஆனரபுளாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கணும், அவங்களுடைய நடத்தை அப்படி இருக்கணும். ஓகே, தே ஷுட் பி வெரி கிரேஸ்ஃபுல். அவங்களுடைய நடத்தையில் பரிசுத்தம் காணப்படணும் எல்லா ஏரியாஸ்லேயும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வந்து எல்லா ஏரியாஸ்லையுமே அவங்க எந்த ஏரியாஸ்லையுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் வளர்ந்துட்டேன், இப்படி தான் நான் இருந்துட்டேன்னு எந்த ஏரியாவிலையுமே இல்லாமல் அவங்க எல்லா ஏரியாஸையும் சோதித்து பார்க்கணும். பரிசுத்தம் உள்ள விதத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா, நான் சிந்திக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுமாமா. ஓகே, தே ஆர் டு பி ரெவரண்ட் இன் பிஹேவியர். அவங்களுடைய நடத்தை அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கக்கூடாது? தே ஷுட் நாட் பி ஸ்லாண்டரர்ஸ். தமிழில் என்ன போட்டிருக்குதுன்னா அவதூறு பண்ணாதவர்களாக இருக்கணுமா. அப்படின்னா என்னென்னா, ஸ்லாண்டர் பண்ணுறது ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் க்ரீக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. அது இந்த டயபொலிக்கலுங்கிற ஒரு வேர்டு வருது தெரியுங்களா? அதாவது பிசாஸோட ஒப்பிடுற ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து இருக்குது, ஸ்லாண்டரிங்னு சொல்லி. அதாவது பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, குற்றச்சாட்டுகளை அவன் எரியறான். அதுதானே பண்ணுறான். அவன் வந்து சகோதரர்கள் என்ன பண்ணுறான்? குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அவன் யோபு வந்து லைக் அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. பட் இருந்தாலும் இவன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? அவனை பார்த்தீங்களா, அவன் என்னவெல்லாம் பண்ணான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக குற்றச்சாட்டை வந்து குமிக்கிறான். இது பிசாஸோடைய ஒரு குவாலிட்டி. ஓகே, ஹீ இஸ் ஆல்வேஸ் அக்யூசிங் பீப்புள். வயதானவர்கள் அவங்களுடைய நாவை ஸ்லாண்டர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஒருத்தங்களை பற்றி தவறான காரியங்களை, ஒருத்தங்களை கெடுக்கணுங்கிற எண்ணத்தோட சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. யூஸ்வலாக ஓல்டர் விமன்னா நம்மளுடைய கல்ச்சரில் காமெடியில் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? எப்பவும் வந்து புறம் பேசிட்டு, எப்பவும் காசிப் பண்ணிவிட்டு, எப்பவும் குறை சொல்லிட்டு அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய காமெடிஸே இருக்கும். கல்ச்சரில் வந்து ஓல்டர் விமன்னா அவங்க வந்து எப்பவும் வந்து பொண்ணை பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். அப்படி தான் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அப்படி தான் ஓல்டர் விமன் அவங்களுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி எதையாவது யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நடந்திருக்காது, அப்படி ஒன்று சொல்லியிருந்துருக்கவே மாட்டாங்க. பட் ஸ்டில் தே வில் பி லைக் கம்ப்ளைனிங் ஆல் த டைம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி சொன்னா, இப்படி பண்ணிட்டா, இப்படி என்னை முறைச்சா, இப்படின்னே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஓல்டர் விமன் ஷுட் நாட் பி லைக் தட். அப்படி இருக்கக்கூடாது. தே ஷுட் நாட் பி ஸ்லாண்டரர்ஸ். அவங்க வந்து யாருக்கு விரோதமாகவும் யாரை கெடுக்கிற எண்ணத்துலையும் குற்றச்சாட்டுகளை வெரிஃபை பண்ணாமல் எந்த இன்ஃபர்மேஷனையும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. They should be careful about how they are using their tongue. பாருங்க, வயசாக ஆக ஸ்திரீகள் கிட்ட என்ன மாற்றம் இருக்கணும்? பேச்சில் முதிர்ச்சி இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும், அண்ட் பெண்களுக்கும் அது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு முதிர்ச்சி இருக்கணும் பேச்சில். They cannot be childish. They cannot be careless, especially when they are talking about others. அண்ட் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் தவறான குற்றச்சாட்டுகளை பேசுகிறப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ஓகே, அதனால தான் பால் வந்து சொல்கிறாரு, தீத்துக்கிட்ட சொல்கிறாரு, புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை முக்கியமாக அவங்களுடைய நாவை அடக்கிறதுக்கு புத்தி சொல்லு. டு நாட் லெட் தெம் கோ அரவுண்ட் ஸ்லாண்டரிங். ஏன்னா யூஸ்வலாக இதுதான் பேட்டர்ன். விமென் டென் டு டூ தேட். ஓகே, and Paul சொல்கிறார், நோ,
older women shouldn't be doing that. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்னு தங்களை சொல்லுகிற முதிர் வயதில் உள்ள ஸ்திரீகள் அந்த வேலையை பண்ணவே கூடாது. அண்ட் பாருங்கள், ஒன் வே ஆஃப் ஸ்டாப்பிங் காசிப்பிங் அண்ட் ஸ்லாண்டரிங். நீங்கள் பாருங்கள், சில டைம் என்ன ஆகுனா, நமக்கு விருப்பம் இருக்காது, பட் இருந்தாலும் நம்மளையும் அதில் இழுத்துருவாங்க. எப்படி, நம்மக்கிட்ட வந்து யாராவது புறணி பேசிகிட்டு இருக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம என்ன தெரியுமா பண்ணோம் அந்த டைமில்? we should say stop. இதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் கேட்குறத தவிர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறவங்களுக்கு வேறு இடம் இருக்காது பேசுறது. ஓகே, ஸோ இது எப்படின்னா, தீக்கு வந்து நீங்கள் ஃபியூல் சப்ளையை கட் பண்ணுற மாதிரி. கேட்குற காது இருந்தாலே போதும், பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. காசிப்பை கட் பண்ணுமா, அன்னெசரி டாக்ஸை கட் பண்ணுமா, நீங்கள் கேட்குறத நிப்பாட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றும். ஸோ முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அவங்களுடைய பேச்சில் அவங்க எதை கேட்குறாங்கங்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். அண்ட் வயசாக ஜஸ்ட்டு லைக் மறுபடியும் நம்மளுடைய ஊரில் ஃபோன் பேசி எல்லாத்த பற்றி விசாரிச்சுட்டு எல்லாத்த பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. டைம் வேஸ்ட். லெட்ஸ் நாட் டூ இட். தெர் எந்த நன்மையுமே அதிலிருந்து வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ பால் இங்கே சொல்கிறாரு, லெட் விமன் நாட் ஸ்லாண்டர் ஓல்டர் விமன். இன்ஸ்ட்ரக்ட் பண்ண டைட்டஸ், வயதில் முதிர்ந்த ஸ்திரீகளுக்கு நீ சொல்லித்தா, அது தப்புன்னு சொல்லித்தா, அதை பண்ண வேணான்னு சொல்லித்தாங்கிறார். அப்புறம் என்னவாம்மா, மூணாவது பாருங்கள், அவங்க வந்து எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமாம்மா. மூணாவது வசனத்தில், பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமா இருக்கணும்னு போட்டிருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு அட்வைஸாக இருக்குது. எந்த வயசானவங்க நம்ம ஊரில் வந்து தண்ணி போட்டுட்ருக்குறாங்க? யாராவது வந்து லைக் பயங்கரமாக வந்து லைக் இன்டாக்சிகேட்டடாக இருக்கிறாங்களா? கிடையாது. ஜூவிஷ் பீப்புளும் அதை பண்ண மாட்டாங்க. யூதர்களும் வந்து யூஸ்வலாக வந்து லைக் அந்த மாதிரி அவங்ககிட்ட கிடையாது. அப்புறம் ஏன் பாலிங் எழுதுறாரு? ஏன்னா கிரேத்தா பட்டணத்தில் அந்த தீவில் இது ரொம்ப காமன். அந்த கிரீட்டன் கல்ச்சரில் அந்த தீவில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தின்படி அங்கே வந்து நிறைய வந்து இந்த திராட்சரசம் வந்து உற்பத்தி ஆகிற ஒரு தீவு. அங்கே வந்து ரொம்ப கேஷுவல், லைக் எல்லா வயசுக்காரங்களும் வந்து, அது முக்கியமாக வயசானவங்க நிறைய வந்து லைக் மதுபானத்தை அருந்துவாங்களாம். அண்ட் பால் சொல்கிறாரு, கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு நீ அறிவுரை சொல்லு, அந்த ஊரில் இருக்கிற அந்த கலாச்சாரத்துக்கு ஏதுவான காரியங்களை பண்ண வேணான்னு சொல்லு. அந்த ஊரில் வயசானவங்கள்லாம் மதுபானத்தை அருந்துறாங்க, பட் கிறிஸ்தவர்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் அதை அப்ளை பண்ணோன்னா எப்படி சொல்லலாம்னா, பாருங்கள், கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் நம்ம வாழ தேவை கிடையாது. ஓகே, கல்ச்சரில் பாருங்கள், மறுபடியும் ஓல்டர் விமன், ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப they'll be like concerned about like what others think. ஐயோ, மித்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எதோ சொல்லுவாங்க, இவங்க எதோ சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப கன்சர்ன் ஆகிறது யார் அப்படின்னா முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் தான். ஓகே, ஸோ முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்றைக்குமே என்ன ஒரு டெம்டேஷன்னா, கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி லைக் நம்ம எல்லோரும் வாழணும். ஓகே, எல்லோரும் இப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்க, அதனால நீ இப்படி பண்ணாத அப்படின்னு இருப்பாங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் டோன்ட் திங்க் அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் திங்கிங். மித்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டு நாட் திங்க் அபவுட் இட். வயசாக ஆக நம்ம இன்னும் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பயந்துக்காம எப்படி இருக்கணுமாம்மா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை சிந்திச்சு வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஓகே, எஸ்பெஷலி ஓல்டர் விமன். ஏன்னா அவங்க வந்து பாருங்க, இந்த வைனு மதுபானத்தை அருந்துறப்ப என்ன ஆகுனா, அந்த கிளியர் திங்கிங் அதை எடுத்து போட்டோம். அதே மாதிரி எப்போவுமே கல்ச்சரை ப்ளீஸ் பண்ணணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு கிளியர் டெசிஷனுக்கு வந்து நம்மளால் வரவே முடியாது. we cannot arrive. ஓகே, ஒரு கிளாரிட்டி வந்து வரவே வராது. டெசிஷன் மேக்கிங் வந்து நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ ஓல்டர் விமன் அப்படி இருக்கக்கூடாது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படி இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் அவங்க யாருக்கும் பயந்துக்க தேவையில்லை, ஆண்டவரை மட்டுமே சிந்திச்சு அவருடைய வாசனத்தின்படி வாழ்கிறதுக்கு ஃபோக்கஸாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க, தே ஆர் டு டீச் வாட் இஸ் குட். என்ன போட்டிருக்குது? தமிழில் வந்து ஆக்சுவலாக பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது. ஓகே,
தமிழில் வந்து 5th verse லாஸ்ட்டில் போட்டிருக்குது. அது என்ன போட்டிருக்குதுன்னா, அவர்கள் நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகே, நம்ம இப்போ அங்கேயே வரலாம். அடுத்தது முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? சர்ச்சில் நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் ஓல்டர் விமனுடைய ரோல். ஸோ முதல் 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். குவாலிஃபிகேஷன், அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு. அவங்க வந்து ஹோலியாக இருக்கணும். அவங்க வந்து யாரையும் புறங்குறிட்டு யாரையும் வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் அவங்க வந்து மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. அதை 3 நம்ம பார்த்தோம். அண்ட் இப்படி இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். போதிக்கிறவர்களாக வந்து அவங்க இருக்கணும். ஓகே, நற்காரியங்களை போதிக்கிறவங்களாக இருக்கணும். பாருங்கள், ஒரு பாஸ்டர் வந்து he can teach older men, he can teach older women, he can teach younger men, but he cannot teach disciple young women. இளம் வயதுள்ள ஸ்திரீகளை சபையில் ஒரு போதகர் வந்து டிசைபிள் பண்ண முடியாது. அண்ட் டிசைபிள் பண்ணுறது நல்லது கிடையாது, அது வைஸ் கிடையாது. ஓகே, அது வந்து லைக் அவருடைய ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது, அந்த ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிற அவங்களுக்கும் வந்து அது நல்லது கிடையாது. ஸோ ஆண்டவருடைய டிசைன் என்னென்னா, சபையில் யங்கர் விமன் எப்படி டிசைபிள் பண்ண தெரியுங்களா? தே ஷுட் பி டிசைபிள் பை த ஓல்டர் விமன். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு சபையில் வேலை என்ன தெரியுங்களா? தே ஹாவ் டு டீச். இங்கிலீஷில் என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு வேர்டு போட்டிருக்குது, ட்ரெயின் பண்ணணுமாம்மா யங்கர் விமனை. ஓல்டர் விமன் எப்படி தெரியுமா இருக்கக்கூடாது? என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், இனி நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருப்பேன். ஜஸ்ட் லைக் ஐ ஹவ் காட் மை ஓன் ஒர்க். ஓகே, நான் பாட்டுக்கு என்னோடய லைஃப்பை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐசோலேட் பண்ணி அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. ராதர் அவங்க எப்படி இருக்கணும்னா, தே ஷுட் பி அவைலபிள் ஃபார் யங்கர் விமன். இளம் ஸ்திரீகளுக்கு அவங்க அவைலபிளாக இருக்கும். அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு மறுபடியும் பாருங்கள், இந்த ட்ரெயினுங்கிற வேர்டு வந்து ரொம்ப க்ரூஷியல். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது டீச்சிங். ஓகே, ஓல்டர் விமன் யங்கர் விமனை டீச் பண்ணக்கூடாது. டீச் பண்ணுறதுனா 10 பேர் இப்படி கூப்பிட்டு நான் வந்து பேசுறது, இது டீச்சிங் கிடையாது. ஓல்டர் விமன் வந்து தேர் கால்ட் ஃபார் அ மச் இன்டிமேட் மினிஸ்ட்ரி. இன்னும் ஒரு நெருக்கமான ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓல்டர் விமன் என்ன தெரியுமா பண்ணணும்? யங்கர் விமனை ட்ரெயின் பண்ணுமா. ட்ரைனிங் இன் அ வெரி க்ளோஸ்ட் வே. ஆஸ் இப்போ பாருங்கள், ஃபுட்பால் இருக்குது, இல்லை கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட்டை கோச்சிங் தராங்கன்னு வைங்களேன். அந்த கோச் எங்கே இருப்பார்? கிரவுண்டில் இருப்பார். அவங்களோட ஓடிட்டு இருப்பார், அவங்களோட எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் பண்ணுறதை அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய லைஃப். ஓல்டர் விமன் யங்கர் விமன் கிட்ட எவ்வளோ அட்டாச்சாக எவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னா, that their life is visible to the younger women. ஓகே, ஏதோ ஜஸ்ட் அவங்க பாட்டுக்கு எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அண்ட் ஓல்டர் விமனுக்கு யங்கர் விமனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஓல்டர் விமனுடைய லைஃப், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ வெளிப்படையாக வச்சுருக்கணும்னா, யங்கர் விமன் அதை பார்த்து டைரெக்டாக கற்றுக்கிற அளவுக்கு அது நெருக்கமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஓல்டர் மெச்சூர் இது ரெண்டையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெச்சூர்டு உமன், சபையில் இருக்கிற முதிர் வயதுள்ள ஸ்திரீகள். பாருங்கள், அநேக டைமில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருந்துச்சு சரியான விதத்தில் சத்தியத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது ஒரு கிறிஸ்டியன் விமன்னா வீட்டை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும், குழந்தைங்க கரெக்டாக வளர்த்தணும், அண்ட் மனைவிகளை கணவனை நேசிக்கணும், முடிஞ்சது. வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன். பட் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்குறேன்னு பாருங்கள். அண்ட் சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு கிளாரிட்டி லைக் எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. என்னென்னா, இன்னொன்று ஓல்டர் விமனுடைய வேலை அது மட்டும் கிடையாது. இட் இஸ் டு ட்ரெயின் அதர் யங்கர் விமன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹோம் அண்ட் லைக் கீப்பிங் திங்ஸ் ரைட் அண்ட் லைக் லவ்விங் ஹஸ்பண்ட், லவ்விங் சில்ட்ரன், அது மட்டும் கிடையாது. பட் இட் இஸ் டு ட்ரெயின் அதர் யங்கர் விமன். அதுதான் இங்கே மெயின். தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஓல்டர் விமன் இன் த சர்ச். சபையில் இருக்கிற முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியமே அதுதான். தட் யூ ட்ரெயின் அண்ட் ட்ரைனிங் ஹேப்பன்ஸ். எப்படி நடக்குது ட்ரைனிங்? இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் அ க்ளோஸ் சர்க்கிள். இட் இஸ் நாட் லைக் டன் தூரத்தில் இருந்தே இல்லை வந்து லைக் வாரத்தில் ஒரு தடவை அது நடக்கிறது கிடையாது. தட்ஸ் நாட் ஹவு இட் ஹேப்பன்ஸ்.
ஓகே, டிசைபிள்ஷிப் அப்படி நடக்கிறது கிடையாது. சீஷத்துவம் அப்படி நடக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடையே இருந்தார். அவர் பண்ணுறதையெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் எங்கே போகிறார், அவருடைய லைஃப் பேட்டர்ன் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்குற விதத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இவங்க சீஷர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாருங்கள், ஓல்டர் விமன் என்ன நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னா, ஓ யங்கர் விமன் யாரும் வர்றதில்லை, நான் என்ன பண்ணுறது, சரி அவங்களுக்கு தெரியும், அவங்களா வந்து கேட்கட்டும். இன்னொன்று அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மெச்சூர்ட் விமன் ஷுட் பி வில்லிங் அண்ட் அவைலபிள் டு கேர் ஃபார் யங்கர் விமன். ஓகே, இதுதான் டிசைன். பாஸ்டர் வந்து போய் பேசுவார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. யங்கர் விமன் கிட்ட பாஸ்டர் போக முடியாது. அண்ட் போகிறது நல்லது கிடையாது, அது ஞானமானது கிடையாது. ஏதோ ஒரு தடவை 2 தடவை ஓகே, பட் ரொம்ப க்ளோஸான விதத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது. அண்ட் எனி மேன் வித் காமன் சென்ஸ் வில் நோ இட். கொஞ்சம் வந்து லைக் காமன் சென்ஸ் இருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன பண்ணணும், சர்ச்சோட டிசைன் என்ன, ஓல்டர் விமன் ஷுட் டேக் யங்கர் விமன் அண்டர் தேர் கேர். அவங்களுடைய பாதுகாப்பு கீழே அவங்கள கொண்டு வரணும். ஓகே, தே ஆர் டு பி தேர் மதர்ஸ் இன் அனதர் வேர்ட். ஒரு தாய் மாதிரி அவங்க வந்து அவங்கள நேசிக்கணும். ஓகே, அண்ட் யங் விமன் என்ன பண்ணணும், யங் விமன் எங்கே இருக்கணும், இளம் வயதுள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணணும், முதிர்ச்சியில் கம்மியாக இருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணணும், முதிர்ந்த மூத்த சகோதரிகள்கிட்ட இவங்க நெருங்கி இருக்கணும். ஓகே, they have to be very close to older matured women. இவங்க தனியாக இருக்கக்கூடாது. ஓகே, நானே தெரிஞ்சுக்குவேன், எனக்கு தெரியும், லைக் ஐ நோ ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு இருக்கக்கூடாது. younger women shouldn't be like that. அண்ட் மறுபடியும் பாருங்கள், இங்கே யங் ஓல்டுன்னு நான் சொல்கிறப்போ நாட் ஓன்லி அபவுட் ஏஜ். ஏன்னா இங்கே பால் வந்து ஏஜை மென்ஷனே பண்ணல. ஸோ நான் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, இட் இஸ் அபவுட் மெச்சூரிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் நம்ம சர்ச்சில் அப்ளை பண்ணோன்னா தட்ஸ் ஹவ் ஐ வுட் அப்ளை. ஓகே, ஸோ இட் இஸ் அபவுட் மெச்சூரிட்டி. The matured women should be willing to take under their care those who are less matured. And முதிர்ச்சியில் கம்மியாக இருக்கிறவங்க எங்கே இருக்கணும், they should willingly seek the help of matured women. 2 பேருமே தனியாக இருக்கக்கூடாது. ஓல்டர் விமன் என் லைஃபை நான் பாட்டுக்கு இருப்பேன் அவங்க இருக்கக்கூடாது. யங்கர் விமன் நான் என் லைஃபு என் குடும்பம் அப்படின்னு அவங்க இருக்கக்கூடாது. பட் இவங்க எப்படி இருக்கணும், இவங்க ஓல்டர் விமன் கிட்ட இருக்கணும். they have to teach what is good and so train the young women. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு இவங்க வந்து வில்லிங்காக சப்மிட் பண்ணணும். they should be willingly available. யங் விமன், இளம் ஸ்திரீகள், இளம் வாலிப ஸ்திரீகள் சபையில் முதிர்ந்த ஸ்திரீகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கணும், தங்களை வந்து விட்டு தரணும், கமிட் பண்ணணும், அவைலபிளாக இருக்கணும், அவங்களுடைய ட்ரைனிங் அவங்களுடைய கரெக்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கணும். ஓகே, ஸோ யங் விமன் டு லவ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முதல்ல என்ன ட்ரெயின் பண்ணுமாமா, எதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தேவை, யங் விமனுக்கு எதில் ட்ரைனிங் தேவை. முதல் ட்ரைனிங் என்னது, எப்படி சமைக்கிறதுனா, எப்படி வந்து லைக் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஒபே பண்ணணும் கணவனுக்கு அப்படின்னா கிடையாது. முதல் ட்ரைனிங் என்ன தெரியுமா, யங் உமனுக்கு எது வராதோ அதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங். என்னது, டு லவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ். யங் விமன், வாலிப ஸ்திரீகளுக்கு, கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு, பெண்களுக்கு எது தெரியுமா வர்றது ரொம்ப கஷ்டம், இட் இஸ் டு லவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ். ஓல்டர் விமன் திருமண பந்தத்தில் ரொம்ப வருடம் இருந்ததுனால, இல்லை ஆரோக்கியமான திருமணத்தில் அவங்க இருக்கிறதுனால, ஒரு திருமணத்தில் என்ன பிரச்சனை வரும் அண்ட் அதை எப்படி வந்து டீல் பண்ணுறது, எப்படி கணவனை நேசிக்கிறது, அதையெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை முதல்ல இவங்களுக்கு சொல்லித்தரேன். யங்கர் விமன் என்ன அசியூம் பண்ணக்கூடாதுன்னா, ஐ கேன் லவ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்காதீங்க. அண்ட் லவ்விங் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் டூயிங் சர்டன் திங்ஸ். ஏதோ சில காரியங்களெல்லாம் நீங்கள் சரி தான் நான் ஒரு சப்மிட் பண்ணுறேன், நான் இந்த வேலையை செஞ்சேன், நான் அந்த வேலையை செஞ்சேன், அது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி கிடையாது. ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும் கணவன் மேலே, ஒரு கணவன் மேலே ஒரு அன்பு இருக்கணும். அண்ட் இது உங்களுக்கு வராது நேச்சுரல். அதுதான் இங்கே பால் சொல்கிறேன். யங் விமன் இது உங்களுக்கு வராது, நீங்கள் நினச்சிக்காதீங்க இது உங்களுக்கு வரும்னு. இது உங்களுக்கு வராது. யூ நீட் ட்ரைனிங் ஃபார் தேட். உங்களுக்கு வந்து புத்தி சொல்லணும், உங்களுக்கு வந்து அதை மானிட்டர் பண்ணணும், நீங்கள் அதில் க்ரோ ஆகுறீங்களா இல்லையா அப்படின்னு.
அண்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் ஓல்டர் விமனை சபையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை தான் பாலிங்க சொல்கிறேன். ஓகே, ஸோ யங் உமன் என்ன பண்ணணும்னா ஓல்டர் விமன் கிட்டேருந்து கற்றுக்கணும், அவங்ககிட்ட இருந்து ட்ரைனிங்கை பெறணும். எதுக்கு? டு லவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ். பாருங்க, இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய லைஃப், நீங்கள் கரியரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தட் டசன்ட் மேட்டர். ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி தலைகளாக நின்று பைபிள் படிக்கிறீங்க, இதெல்லாம் எங்கே தெரியும்னா முதல்ல ஆர் யூ ஏபிள் டு லவ் யோர் ஹஸ்பண்ட் irrespective of who he is, what he is doing. ஓகே, உங்கள் கணவர் மூட்டை தூக்குறவராக இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம், இல்லை வந்து அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பீட் எனிபடி. ஆர் யூ ஏபிள் டு ரெஸ்பெக்ட் ஹிம், லவ் ஹிம்? அவர் பண்ண முடியுது. ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? தட் இஸ் லைக் க்ரூஷியல். ஓகே, அதை வந்து அதை தான் நம்ம வந்து லைக் பார்க்கணும். ஓல்டர் உமன், யங்கர் உமனை அதுக்கு தான் வந்து லைக் டீச் பண்ணணும். ஒரே நிமிஷம், ஜஸ்ட்டு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் தமிழில் லைட்டாக ஜஸ்ட்டு ஓகே. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் வந்து தேவை. ஓகே, டு லவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது என்னது? டு லவ் தேர் சில்ட்ரன். அண்ட் பாருங்கள், மறுபடியும் யங்கர் விமனுக்கு பிரச்சனை என்னென்னா இட் இஸ் டு லவ் தேர் சில்ட்ரன். ஆஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, விமன் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க கரியருக்கு ஒரு முட்டுக்கட்டை மாதிரி பார்க்குறாங்க. எதை? திருமணத்தை, குழந்தைகளை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேரியராக பார்க்குறாங்க. குழந்தைங்க பிறந்தாலே என்னால் வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. நோ, விமன் ஷுடன்ட் பி லைக் தட். விமன் எப்படி இருக்கணும்? தே ஷுட் லவ் தேர் சில்ட்ரன், தேர் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் இன் ஜென்ரல். குழந்தைகளை நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஓகே, ஸோ விமனுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி இட் இஸ் டுவர்ட்ஸ் தேர் ஹஸ்பண்ட்ஸ். அவங்களுடைய கணவர்களுக்கு நேராக இருக்குது, அவங்கள நேசிக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கரெக்டாக இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் பண்ணுறாரா? நோ, அது கிடையாது. பட் அ கமிட்மெண்ட் டு லவ் ஹிம் irrespective ஆஃப் ஆல் ஹிஸ் அந்த வீக்னஸ் அதெல்லாம் போக, யூ ஸ்டில் சூஸ் டு லவ் ஹிம், யூ ஆர் கமிட்டட் டு லவ் ஹிம். அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் டு ஹஸ்பண்ட், அப்படிப்பட்ட அன்பு. அண்ட் அதுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகணும். ஓகே, அது நேச்சுரலாக வர்றது கிடையாது. அதுக்கு அந்த ப்ராசஸில் நீங்கள் வளர்கிறதுக்கு யூ நீட் டு ரெகுலர்லி பி டிரான்ஸ்பரண்ட், கன்ஃபெஸ் யுவர் சின்ஸ், like be real, be honest about your weakness, your shortcomings. To older women, matured women கிட்ட நீங்கள் போய் வந்து you need to regularly seek help. I'm not able to love my husband, I'm not able to treat him well, I think like he is immature, I believe like he needs to grow, he is not as matured as me, ஏன் அளவுக்கு அவருக்கு ஞானம் இல்லை, ஏன் அளவுக்கு அவருக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதையெல்லாம் போய் ரெகுலராக கன்ஃபெஸ் பண்ணணும் மெச்சூர்டு விமன் கிட்ட. and they need to get help and love him. இது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, they need to love their children. மறுபடியும் குழந்தைகளை எப்படி நேசிக்கணும்? அவங்க நல்ல பசங்களாக இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இன்னொன்று அப்போ மட்டும் கிடையாது. ஜென்ரலாகவே அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் பேர் பண்ணி, அவங்களோட பொறுமையாக ட்ராவல் பண்ணி, ஓகே, அண்ட் அவங்கள இவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு இடையூறாக பார்க்காம அவங்கள நேசித்து, அவங்க வளர்கிறதுக்கு டைம் தந்து, அவங்க தப்பு பண்ணுறதுக்கு டைம் தந்து, அந்த டைமில் அவங்கள ஜென்டிலாக கரெக்ட் பண்ணி, குழந்தைகள் அப்படியெல்லாம் பண்ணி நேசிக்கிறதுக்கு ட்ரைனிங் வேணும். இதுவும் நேச்சுரலாக வராது. பாருங்க, எந்த புக்கு, எந்த யூடியூப் sermon எதுவுமே இந்த பர்சனல் ஓல்டர் விமன் கனெக்ஷனுக்கு ஈக்குவலாக வராது. எந்த பாஸ்டரல் கவுன்சிலுமே இதுக்கு ஈக்குவலாக வராது. ஒரு யங்கர் உமன் ஓல்டர் விமன் கிட்டேருந்து கற்றுக்கிறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த கவுன்சிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப் இருக்குதுல்ல, இது இட் இஸ் யூ கேனாட் கம்பேர் திஸ் வித் எனி அதர் திங். நீங்கள் பல புக்ஸ் படிக்கலாம், பல சர்மன்ஸ் கேட்கலாம், நிறைய சர்மன்ஸ் லைக் இப்போ நானே பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. எந்த அளவுக்குனா, டு ரிசீவ் ட்ரைனிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் அன் ஓல்டர் உமன், ஃப்ரம் அ மெச்சூர்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட்.
அந்த அளவுக்கு வந்து வராது. ஸோ அதனால தான் டைட்டஸ் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட சொல்லு தீத்துங்கிறாரு. தீத்து நீ அவங்கள ட்ரெயின் பண்ணு, நீ அவங்களுக்கு சொல்லித்தான்னு சொல்ல. ஆஸ்க் ஓல்டர் விமன் டு டீச் யங்கர் விமன். முதிர் வயதுள்ள ஸ்திரீகள்கிட்ட சொல்ல, அவங்க இந்த காரியங்களை அவங்களுக்கு சொல்லித்தட்டுங்கிறார். ஓகே, ஸோ யங்கர் விமன் இந்த காரியங்களுக்காகவும் தே நீட் டு பி ட்ரெயின். நம்ம நினச்சக்கூடாதோ குழந்தைகள் நான் நேசிக்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வராது. ஏன்னா அநேக டைமில் பேரண்டிங்கில் நம்ம நினைப்போம் இது அன்பு அப்படின்னு சொல்லி, பட் அது ஆக்சுவலாக அன்பாக இருக்காது. கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றது அன்பு கிடையாது. எப்போவுமே கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது. எப்போவுமே இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு லெக்சர் எடுக்கிறது அன்பு கிடையாது. டீச் பண்ணிகிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது. ஸோ நமக்கு தெரியாது அன்புனா என்னன்னே நமக்கு தெரியாது. அம்மா அப்பாவை கூட நீங்கள் இருக்கலாம், பேரண்ட்டாக நீங்கள் இருக்கலாம், மதர்ஸாக நீங்கள் இருக்கலாம், ஸ்டில் யூ நீட் ட்ரைனிங். அண்ட் ஓல்டர் விமன் தான் வந்து அதை பண்ணுறாங்க நம்ம சர்ச்சில். ஓகே, அண்ட் பாருங்கள் அடுத்தது என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். To love their husbands and children. And verse 5 பாருங்கள், to be self-control. மறுபடியும் செல்ஃப் கண்ட்ரோல். தமிழில் வசனம் என்ன தெரியுமா இருக்குது? அன்புள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள்னு சொல்லியிருக்கு. ஸோ யங்கர் விமன் வந்து செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்கிறப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, they shouldn't be driven by impulse. டக்குன்னு தோணுன்னொன்னே இமோஷனலாக ஏதோ ஒன்று பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது யங் விமன். ஆனால் யங் விமன் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ யங் மென்னை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம யங் விமனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நான் யங் விமன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வாலிப பெண்கள், வாலிப ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்கன்னா, இம்பல்சிவாக இருப்பாங்க, இமோஷனலாக இருப்பாங்க. எதுக்குனாலும் வந்து லைக் இமோஷனலாக ஆயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு யார் கற்று தரணும்? ஓல்டர் விமன் கற்றுத்தரணுமா? அப்போ ஓல்டர் விமன் முதல்ல எப்படி இருக்கணும்? அவங்க இம்பல்சிவாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து லைக் எமோஷனலாக இருக்கக்கூடாது, அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து யங்கர் விமனுக்கு அதை டீச் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ திருமணத்தில் லைக் ஏன்னா லைக் அந்த யங் விமன் வந்து என்டர் மேரேஜ் திருமணத்தில் வர்றப்போ ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப வீக்காக, ரொம்ப ஃப்ரெஜைலாக, எதுக்குனாலும் கோச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு, எல்லாத்தையும் வந்து லைக் அதுக்கு அப்போஸ் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லி தரணும்? ஓல்டர் விமன். அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஓகே, தே ஹாவ் டு பி செல்ஃப் கண்ட்ரோல். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எப்படி இருக்கணும்னு, தே ஷுட் பி பியூர். ஆகும் இது ரெண்டு இது வந்து மாரல் பியூரிட்டியே இது குறிக்குது, செக்ஷுவல் பியூரிட்டி. ஸோ யங்கர் விமன் அவங்க வந்து தமிழில் என்னென்னு போட்டிருக்குது? கற்புள்ளவைகளா? ஐம் சாரி, கற்புள்ளவர்களாக இருக்கணும்னு போட்டிருக்குது. ஸோ அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய பிஹேவியர் பியூராக இருக்கணும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தரணும் ஓல்டர் விமன். யங்கர் விமனுக்கு எப்படி வந்து அவங்களுடைய இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லித்தரணும் ஓல்டர் விமன். எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே, எப்படி இருந்தாலும் வந்து லைக் அவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன்னு ஓல்டர் விமன் ஆகக்கூடாது. ஓகே, மாறாக ஓல்டர் விமன் வந்து அவங்கள வந்து டீச் பண்ண, ட்ரெயின் பண்ண. See, this is not the way you need to dress. ஸோ அவங்களுடைய பியூரிட்டி எப்படியெல்லாம் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பியூராக இருக்கிறாங்க, அவங்களுடைய தாட், அவங்களுடைய லைஃப் பியூராக இருக்கணும் யங்கர் விமன். அண்ட் அவங்கனால இம்பியூரிட்டி, அதாவது பியூரிட்டி, அதாவது என்ன சொல்கிறது, அவங்கனால ஒரு பாவம் உண்டாகிறதுக்கு அவங்க வழிவாசலையும் திறக்கக்கூடாது. ஓகே, தே ஷுட் ஆல்சோ மேக் ஷுர் தட் நோபடி எல்ஸ் இஸ் சின்னிங் பிகாஸ் ஆஃப் தெம். பாருங்களேன், இன்றைக்கி நான் சென்னையிலலாம் சில சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன். போனால் அங்கே இந்த விமனுடைய ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. அண்ட் பாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, கண்ணை மட்டும்தான் பார்க்கணுமா ஒரு ஆம்பளை. ஐ மீன் லைக் எப்படி அது முடியும்? வாய்ப்பே கிடையாது. எனக்கு அப்போ அது தோணும், எப்படி பாஸ்டர் அப்படி கண்ணை மட்டும் எப்படி பார்க்கறது? லைக் அப்படி பார்க்க முடியாது. ஓகே, ஸோ விமன் தே ஹாவ் டு பி கேர்ஃபுல், தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹவு தே ட்ரெஸ். அண்ட் எஸ்பெஷலி தே ஷுட் பி டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் த வீக்கர் பிரதர். சபையில் இருக்கிற பிரதர்ஸை உண்மையாலுமே அவங்க நேசிக்கணும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், தே ஷுட் ட்ரெஸ் மாடஸ்ட்லி, அதில் ஒரு பியூரிட்டி. ஸோ அவங்க பியூராக இருக்கணும். அண்ட் தே ஷுட் ஆல்சோ என்ஷூர் தட் அதர்ஸ் ஆர் பியூர். அட்லீஸ்ட் தட் பியூரிட்டி இஸ் நாட் டிஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தெம். அட்லீஸ்ட் அதையாவது அவங்க என்ஷூர் பண்ணணும். அவங்க வந்து பரிசுத்த குலைச்சலுக்கு அவங்களே ஒரு காரணமாய் போயிடக்கூடாது. ஸோ இது ரெண்டை குறித்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் இளம் ஸ்திரீகள். அண்ட் அதுக்கு நேராக ட்ரெயின் பண்ண வேண்டியவங்க யார்?
முதிர் வயதுள்ள ஸ்திரீகள். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ தே ஹாவ் டு பி செல்ஃப் கண்ட்ரோல், தே ஹாவ் டு பி பியூர் அண்ட் தே ஹாவ் டு பி ஒர்க்கிங் அட் ஹோம். தமிழ் என்னன்னு போட்டிருக்குது, வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இளம் ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமாமா? தே ஷுட் பி ஒர்க்கிங் அட் ஹோம். இதுக்கு அர்த்தம் என்ன இல்லைன்னு முதல்ல சொல்லிடுறேன். என்ன இல்லைன்னா, பெண்கள் வந்து எங்கேயுமே வெளியிலே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும், அந்த 10க்கு 10 ரூம்லேயே தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. அது கிடையாது. ஓகே, நீதிமொழிகள் 31 நம்ம வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ வந்து அவள் மார்க்கெட்டில் போய் எல்லாத்தையும் விற்று அவள் ஒரு மெர்ச்சன்ட்ஷிப் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, இங்கே அதை சொல்ல வரல. பட் விமன் வந்து யூஸ்வலாக என்ன தெரியுமா நினைப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வேலை செய்கிறது, ஹோம் மேக்கிங், குழந்தைகளை வளர்த்துறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஏதோ வந்து அவங்க எங்கேயோ போயிருக்கணும் ஆக்சுவலாக, பட் இதெல்லாம் வந்ததுனால அவங்க வாழ்க்கை வீணாக போச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, ஹோம் மேக்கிங் வந்து ஒரு அன்ப்ரொடக்டிவ் வேஸ்டான காரியம் கிடையாது ஆண்டவருடைய கண் பார்வை. தட் இஸ் அ வெரி சீரியஸ் திங். அது ஒரு பயங்கரமான ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் பால் வந்து இளம் பெண்களை அந்த மினிஸ்ட்ரியை அசட்டை பண்ண வேணாங்கிறார். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஏன்னா லைக் வீட்டுக்கு தேவையான காரியங்களை பார்க்கறது, கணவனுக்கு தேவையான காரியங்களை பார்க்கறது, பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை பார்க்கறது, இது வேஸ்ட் கிடையாது. இதை விட மேன்மையானது நான் போய் ஒரு 15,000 ரூபா சம்பாரிச்சேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் ராங். அப்படி நினைக்காதீங்க. இதை விட லைக் நான் எங்கேயோ போயிருப்பேன், நான் ஒருவேளை இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சேனா, எதுவுமே இதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஒரு விமனுடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கணும்னா, இட் இஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹோம். அவங்க வெளியே போகலாம், வேலை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், இட்ஸ் அப் டு தெம் அண்ட் தேர் ஹஸ்பண்ட். அது இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னென்னா, விமனுக்கு இதுதான் முக்கியமாக தோணணும். இதை விட முக்கியமாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அவங்க நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ தே ஷுட் பி டேக்கிங் கேர் ஆஃப் தேர் ஹோம். அவங்களுடைய வீடு ஹாஸ்பிட்டபுளாக இருக்கணும், அவங்களுடைய வீடு வெல்கமிங்காக இருக்கணும், அவங்களுடைய வீடு வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வராருன்னா அது ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய வீடு வந்து நற்கிரியைகளுக்கு பயன் அடையணும், அவங்களுடைய வீடு வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு வீடாக இருக்கணும். அந்த வீடு வந்து லைக் வெல்கமிங்காக இருக்கணும். தட் இஸ் ஹவு த ஹவுஸ் ஷுட் பி அண்ட் அ விமன் ஷுட் பி டேக்கிங் கேர் ஆஃப் தட். அவங்க அதை பார்க்கணும். ஓகே, ஸோ விமன் எப்படி நினைக்கக்கூடாது, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, இதெல்லாம் என்னை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு இருக்குது, இழுத்துட்டு இருக்குது, இதை எவ்வளோ சீக்கிரமாக உதறணும், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ விமன் ஷுட் பி ஒர்க்கிங் அட் ஹோம். தே கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அநேக காரியங்களை அவங்க பண்ணலாம், பட் எல்லாமே வீட்டை கட்டுறதுக்காக அவங்க பண்ணணும். எல்லாமே வீட்டில் இருக்கிற தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் அண்ட் லைக் ஃபெலோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இன் கிரைஸ்டோடைய பெனிஃபிட்டுக்காக அவங்க பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க வந்து வீட்டை எப்படி வச்சிருக்கக்கூடாது, வீட்டை வந்து எல்லோரும் வந்து இப்போ இந்த எதனா புரணி பேசுகிறதுக்கான ஒரு இடமா அவங்க உருவாக்கக்கூடாது. வீடை எப்படிப்பட்ட ஒரு இடமா வச்சிருக்கூடாதுன்னா, இவங்க உட்காந்து இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வீடை யூஸ் பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனமாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு சொல்லுவேன். ஹோம் மேக்கிங் இஸ் நாட் தட். சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது, சீரியல் பார்த்துட்டு இருக்கிறது, தட் இஸ் நாட் டு பி ஒர்க்கர்ஸ் அட் ஹோம். ஸோ நான் வீட்டில் இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது கிடையாது. அது ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. ஓகே, so they should work at home, they should make it beautiful, they should keep it beautiful. மறுபடியும் பியூட்டிஃபுல்னு சொல்கிறப்போ லைக் க்ளீனாக பர்ஃபெக்டாக, நான் அதை சொல்ல வரல. see the thing is, அந்த வீடு வந்து அந்த வீட்டில் உங்களுடைய கவனம் இருக்கும். ஓகே, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக அந்த வீடை நீங்கள் வச்சுருக்கணும், அதான் நான் சொல்ல. ஓகே, வீடு வந்து பல எப்பவும் தொடச்சிட்டே இருக்குது, தொடச்சிட்டே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுனா அழுக்கு யார் பண்ணாலும் அடி விழுகும், அந்த மாதிரி கிடையாது. பாருங்கள், அது வந்து லைக் மறுபடியும் அது வேறு ஒரு லெவலுக்கு வந்து அதை எலவேட் பண்ணுறது. அதை கிளென்லினஸ் அங்கே இருக்குது, அங்கே மனுஷன் இருக்க முடியாது. அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகே, நான் சொல்ல வர்றது என்னென்னா, அங்கே இருக்கிறவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய ஜாய்க்காக வீடை வைக்கிறது, அதை தான் சொல்ல வரேன். ஸோ விமன் அதை பண்ணிகிட்டு இருக்கணும். அதை பண்ணினாலே தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸு, தேவையில்லாத பேச்சு வீட்டுக்குள்ளே வராது. கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம் சாப்டர் 1ல். அவங்க வீடு வீடாக போய் உட்காந்துட்டு குடும்பங்களில், அதுவும் முக்கியமாக பெண்களை தான் அவங்க வந்து லைக் போய் கேப்சர் பண்ணுவாங்க. அது வந்து இருக்காது இஃப் விமன் ஆர் ஒர்க்கிங் அட் ஹோம். ஓகே, பெண்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய நலனை குறித்து அவங்க நினச்சிட்டு அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த கள்ளப்போதகர்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், தே ஷுட் பி கைண்ட். என்னன்னு போட்டிருக்கு தமிழில்?
நல்லவர்கள்னு போட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வேர்டு. கைண்டுனா கரிசனை உள்ளவர்கள், அதுதானே கைண்டுனா. பெண்கள் எப்படி இருக்கணும், யங் விமன் எப்படி இருக்கணும்னா தே ஷுட் பி கைண்டு. யார்? ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, அவர் கைண்டாக இருக்கிறவங்க கிடையாது. வீட்டில் முதல்ல கணவனுக்கு கைண்டாக இருக்கும், அவருடைய குறைகளுக்கு கைண்டாக இருக்கும். அவர் எதாவது தப்பு பண்ணுறாருன்னா தே ஷுட் பி கைண்ட், ஃபர்கிவிங். பிள்ளைகளுக்கு கைண்டாக இருக்கணும். அண்ட் இதில் புத்தி சொல்லணும் யார்? ஓல்டர் விமன். ஓகே, ஓல்டர் விமன் எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை இவங்க ஆக்சஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு இவங்களுடைய லைஃப்பை இவங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, இவங்க எப்படி குடும்பத்தை நடத்துகிறாங்க, எப்படி கணவனை நேசிக்கிறாங்க, எப்படி வீடை வச்சுருக்கிறாங்க, எப்படி பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, அவங்கள நடத்துகிறாங்க, இதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு, இதை எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு சபையில் இருக்கிற முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் ஆக்சஸ், லைக் அந்த அளவுக்கு வந்து ப்ராக்சிமிட்டியில் இருக்கணும். இட் ஷுடன்ட் பி அ சீக்ரெட். ஓகே, யங் விமனுடைய லைஃப் வந்து இட் ஷுடன்ட் பி அ சீக்ரெட். யாருக்குமே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வெளியில் தலைதெரிச்சு ஓடி வருவார், இல்லை இந்த அம்மா வந்து எப்போ சிரிச்சுட்டே வெளியே வரும். பட் உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியும். எப்போ தூங்குறாங்க, எப்போ எந்திரிக்கிறாங்க, கணவனை எப்படி நேசிக்கிறாங்க, இல்லை அவர் எப்படி இவங்கள நடத்துகிறாங்க, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, விமனுடைய யங் விமன் ஷுடன்ட் பி லைக் தட். ஓல்டர் விமன் எங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. சர்ச்சில் என்ன வேலையே என்னென்னா, ஓல்டர் விமன் இந்த ஏரியாஸில் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும் யங் விமன். ஓகே, அப்புறம் பாருங்கள் இன்னொன்று. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள். தே ஷுட் பி சப்மிசிவ் டு தேர் ஓன் ஹஸ்பண்ட்ஸ். அவங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். யார்? யங் விமன். அண்ட் இதுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை? ட்ரைனிங் தேவை. நேச்சுரலாக வராது அந்த சப்மிஷன். ஓகே, சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணுமா? உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, ரட்சிக்கப்படாத கணவராக இருந்தாலுமே ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? தட் யூ சப்மிட் டு யோர் ஹஸ்பண்ட். தேவனுக்கு விரோதமான ஏதாவது பாவத்துக்கு நேராக உங்களை ஏதாவது செய்ய சொல்கிறாருன்னா யூ நீட் நாட் சப்மிட். பட் உங்களைய கன்வின்ஸ் பண்ணாமல் இருக்குது, இல்லை உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, அதனால நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க அப்படின்னு இருக்காது. ஓகே, உங்களுக்கு அது கடினமாக இருந்தாலும், உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை தந்தாலும், ஸ்டில் ஆண்டவருடைய டிசைர் என்ன தெரியுமா? தட் யூ சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். கவுண்ட் ஹிம் வர்தி. நிறைய டைம் வந்து லைக் யங் விமனுடைய ப்ராப்ளமே என்னென்னா, இவனுக்கே ஒன்றும் தெரியாது, இவன் என்கிட்ட சொல்கிறானா, இவனுக்கே லைக் இப்போ தான் இந்த காரியங்கள்லாம் தெரிய வந்துச்சு, ஏதோ லைக் இந்த டெசிஷன் எடுக்கிறேன் அந்த டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. நான்லாம் சப்மிட் பண்ணுவேன், நான்லாம் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, டு நாட் ரெசிஸ்ட். பாருங்க, நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, வென் விமன் சப்மிட் என்ன ஆகுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். யங் விமன் ஒரு மேரேஜில் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறப்போ கணவன் எல்லா முடிவையும் கரெக்டாக எடுப்பார்னு கிடையாது. அவர் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் தப்பு பண்ணுறப்போ எப்படி சரியாக பண்ணுங்கிறத அவர் கற்றுக்குவார். ஸோ ஹஸ்பண்ட் வில் க்ரோ. இப்போ நீங்கள் அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே தரலின்னு வைங்களேன், யூ ஆர் நெவர் கிவிங் ஹிம் அ சான்ஸ் டு மேக் அ மிஸ்டேக். அப்போ என்ன ஆகுனா, ஹி வில் நெவர் க்ரோ, ஹி வில் நெவர் லேர்ன். அவர் கற்றுக்கவே மாட்டார். அப்போ எப்படி ஆயிருன்னா, ஸ்லோவாக கொஞ்ச நாள் கழிச்சு நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படியே ரோல் ரிவர்சல். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா, விமன் தென் வில் ஸ்டார்ட் டேக்கிங் லீடர்ஷிப் அண்ட் தட் இஸ் த ரூயின் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். குடும்பம் வந்து முடிஞ்சிடும் அதோட. ஸோ மென் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்ல. பாருங்கள், ஆண்டவர் வந்து அன்பிலீவருக்கே சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தைரியமாக பயம் இல்லாமல் சப்மிட் பண்ணுங்கிறாரு. பிலீவர் ஸ்பவுஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஜாய்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுங்கள். தப்பு பண்ணால் கண்டிப்பாக கற்றுக்குவார், தப்பு பண்ணால் கண்டிப்பாக வளருவார். அண்ட் லெட் ஹிம் மேக் மிஸ்டேக்ஸ். தட் இஸ் ஹவ் அ மேன் வில் க்ரோ. உங்கள் குழந்தைய வந்து இருக்கிறாங்க, அவங்க எப்படி வந்து வளருவாங்க? பை மேக்கிங் மிஸ்டேக்ஸ், ரைட்? அவங்க வந்து சில எடுத்தோடனே அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறதில்ல. அண்ட் வி கிவ் தம் டைம். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு என்ன தரணும்? ஷீ ஷுட் கிவ் டைம், லாட் ஆஃப் டைம், நிறைய டைம் தான். அண்ட் அவங்க தப்பு பண்ணாலும் உடனே வந்து அவ்வளோதான், உனக்கு லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சது, இனிமேல் வந்து உனக்கு கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் லைக் ஷுட் ட்ரஸ்ட் ஹிம் மோர். அண்ட் என்ன தெரியுமா ஆகும்? மேனுக்கு என்ன ஆகுனா, இது
ஒரு தடவை விமன் ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வந்துடும். ஐயோ என்னை நம்புகிறாங்க, அண்ட் நான் இந்த தடவை ஐ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்களேன். லைசன்ஸ் வாங்கின புதுசில் நான் வந்து வண்டி ஓட்டுவேன். எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார். எனக்கு வந்து வண்டி ஓட்டணும். அண்ட் என் மனசில் வந்து என்னென்னா எங்கள் அப்பா தூங்கணும். எங்கள் அப்பா தூங்கினா தான் எனக்கு உண்மையாலுமே எங்கள் அப்பா என்னை நம்புறாருன்னு அர்த்தம். அவர் தூங்கலைன்னா என்னை நம்ப மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து என் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போது எங்கள் அப்பாவுக்கு முழிக்கிறப்பெல்லாம் என்னென்னா, ஐயோ நான் முழிச்சா தான் இவன் கரெக்டாக ஓட்டுவான்னு அவர். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்து அவர் தூங்கிடுவார். தூங்கணுன்னே எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னை நம்பி எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணேன் அப்படி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நம்ம விட்டுட்டோம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தர்றப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு லீடர்ஷிப் வந்து வரும். தே வில் டூ ரைட் திங்ஸ், தே வில் மேக் நெசசரி எஃபர்ட்ஸ். அவங்க வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஐயோ என்னை நம்பி வராங்க, என்னை நம்பி இப்படி பண்ணுறாங்க, அண்ட் அதனால் நான் இதெல்லாம் பண்ணோம். அதனால் நான் இப்போ நான் இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக போகிறேன்னா ஃபஸ்ட்டு காரில் ஆயில் எல்லாமே இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். எப்போ அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாள் டிக்கி இப்போ போனட்டெல்லாம் நான் திறந்ததே கிடையாது. பட் இப்போ என்னை நம்பி ஒரு ஃபேமிலி வர்றப்போ ஐயோ என்னை நம்பி வராங்க, அண்ட் அதனால் இதெல்லாம் செக் பண்ணுவேன். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அவர் பார்த்துக்குவாருன்னு இருந்துச்சு. பட் இப்போ நான் அப்பா ஆனதுக்கப்புறம் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஏதாவது ஆச்சுன்னா லைக் ஐ ஹாவ் டு டேக் கேர். ஸோ ஆட்டோமேட்டிக் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இட் மேக்ஸ் மீ டேக் பிஹேவ் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, வென் யூ அலவ் த மேன் டு ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டிக்காக விமனுடைய அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே த மேன் வில் புட் இன் மோர் எஃபர்ட். பட் நீங்கள் எப்போவுமே வந்து லைக் உனக்கே தெரியாது, எதுக்கோ பார்த்து பண்ணு, உனக்கு தெரியுமா முதல்ல, இப்படின்னே இருக்கிறீங்கன்னு வைங்களேன். எல்லா டைமும் அப்படி சொல்கிறீங்கன்னா காஷியஸாக நீங்கள் அவருக்கு வைஸ் கவுன்சிலை இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பட் எப்போவுமே இஃப் யூஆர் லைக் ட்ரைங் டு காஸ்ட் டவுட் இன் ஹிஸ் மைண்ட் அபவுட் ஹிஸ் எபிலிட்டி டு லீட், அப்போ என்ன ஆகுனா ஹீ ஹிம்செல்ஃப் வில் லூஸ் தட் கான்ஃபிடென்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் லீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஏன்னா அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, மென் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிம்மா நீயே பார்த்து கொண்டுருவாங்க, அண்ட் மறுபடியும் ஃபேமிலிக்கு அது அப்படியே பேக் ஃபயர் தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன வேணுமாம்மா, யங் விமன் நீட் ட்ரைனிங். நிறைய ட்ரைனிங் வேணும். நேச்சுரலாக இது விமனுக்கு வர்றது கிடையாது. ஓகே, தே ஹாவ் டு பி ட்ரெயின்ட். அண்ட் ட்ரெயின் பை ஹூம்? ஓல்டர் விமன், மெச்சூர்ட் விமன், விசுவாசத்தில் முதிர்ந்தவர்கள் தேவை கண்டிப்பாக. நம்ம யாருமே வந்து நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம இருக்க முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். we all need everybody else. எங்கே இருக்கிறீங்களா, யூ நீட் ஓல்டர் விமன். ஓல்டராக நீங்கள் இருக்கிறீங்களா, எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, தென் டீச் அதர்ஸ். சும்மா தனியாக நம்ம பார்த்துக்கு ஐசோலேட்டடாக செக்லூடடாக வாழ்கிறதுக்கு கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. either you are learning or teaching. ஆக்சுவலாக ரெண்டுமே நடந்துகிட்டே இருக்கும் all the time in our life. ஓகே, we are never without being discipled or discipling others. ஓகே, எப்போவுமே நம்ம சீஷத்துவத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம மித்தவங்களை சீஷத்துவத்தை நடத்திட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. எதுக்கு இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுமாமா? எதுக்காக ஓல்டர் விமன் யங்கர் விமன் இது எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணும்? ஏன்? ஏன்னா பாருங்கள், லாஸ்ட்டாக போட்டிருக்க ரீசன் பாருங்கள் என்னன்னு போட்டிருக்கு. அந்த 5வது 4வது வசனத்தில் இருக்குது தமிழில், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு. ஸோ ஏன் அது அவசியம்? நீங்கள் ஏன் உங்களை ஹம்பிள் பண்ணி ஓல்டர் விமனோடைய ஹெல்ப்பை சீக் பண்ணும்? ஏன் ஓல்டர் விமன் நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, யங்கர் விமனோடைய லைஃப்பில் இன்டர்வீன் பண்ணும்? ஏன்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பண்ணணும். ஆண்டவருடைய வசனத்தை, சத்தியத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா, தென் டூ திஸ். ஒருவேளை யங்கர் விமன் இல்லை கிறிஸ்தவ குடும்பங்கள் சுற்றி இருக்கிற குடும்பங்கள் மாதிரியே இருக்குதுன்னா ஃபைனலாக யாருடைய நாமம் தூஷிக்கப்படும்? ஆண்டவருடைய நாமம் தான், அவருடைய வார்த்தை தான் தூஷிக்கப்படும். ஓகே, ஸோ இஃப் யூ லவ் காட்ஸ் வேர்ட், பாருங்கள் இதுதான் ரூட். இதெல்லாமே எது இருந்தால் தான் வரும்? ஆண்டவருடைய வசனத்தை நேசிச்சா தான், அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா தான், அதை குறித்து நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா தான் இதில் எல்லாம் ஹெல்ப்பை கேட்பீங்க, ஹெல்ப்பை ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஆண்டவருடைய வசனத்தை பற்றி யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, அவருடைய நாமம் மகிமை அடைஞ்சா என்ன, அடையாட்டி எனக்கு என்ன அப்படின்னு வாழ்கிறவங்க இதை பண்ண மாட்டாங்க. ஓகே, they will not invest in others' lives. They will not train anybody. They will not be trained by anybody.
யாருக்கிட்ட இவங்க வந்து அறிவை, கவுன்சிலை, கரெக்ஷனை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, யாருக்கும் தரவும் மாட்டாங்க. பிகாஸ் they don't care about God's word. பட் ஆண்டவருடைய வேர்டை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஐயோ அது ரிவைல் பண்ணப்படக்கூடாது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யோவான் ஸ்நானகன் மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அவர் பெருகணும் நான் சிறுகணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, நம்மளைய தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இதில் எல்லாம் நம்ம வளரணும்னு நம்ம வாஞ்சிப்போம். ஓகே, பாருங்கள், அன்பிலீவர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ஜெர்மன் தியாலஜியன், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய மீட்கப்பட்ட வாழ்க்கையை காட்டு, உன்னுடைய மீட்பரை தெரிஞ்சுக்கணுமா வேணாமான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அது மாதிரி மீட்கப்பட்ட நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறத பார்ப்பாங்க. மீட்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு, ஓ இது இவ்வளோதான் உங்கள் மீட்பர் பண்ணுவாரா, இது மீட்பே கிடையாது, இதுதான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதை விட பெட்டராக நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துக்கிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையை பார்க்குறப்ப ஜனங்க கிறிஸ்துக்கிட்ட வர்றதுக்கு அவங்க வாஞ்சிக்கணும். அப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய லைஃப் அப்படி இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறது தான் கோர். அதுதான் வந்து லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த டைமில் கூட நம்ம அதை தான் வந்து சரி, நான் ஓல்டர் விமனை பார்த்து நான் என்ன சொல்கிறேன், பிறகு மறுபடியும் ஓல்டர்னு சொல்கிறப்ப நான் ஜஸ்ட் ஏஜ் மட்டும் நான் சொல்லேன். பீப்புள் ஹூ ஆர் மெச்சூர்ட், நான் என்ன சொல்லுவேன்னா, இன்வெஸ்ட் யுவர் லைஃப் இன் த லைஃப் ஆஃப் யங்கர் விமன். அண்ட் யங்கர்னு நான் சொல்கிறப்ப ஏஜை வச்சு நான் சொல்லேன், விமென் ஹூ ஆர் வில்லிங் டு க்ரோ, அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் யங்கர் விமன் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சீக் விஸ்டம் ஃப்ரம் ஓல்டர் விமன். ஓல்டர் விமன் மறுபடியும் ஏஜ் கிடையாது, யங்கர் விமன் மறுபடியும் ஏஜ் கிடையாது. ஓகே, முதிர்ந்த ஸ்திரீகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதி. allow them to enter your life, come into your life, correct you. That is very important. That is how you grow. அப்படி தான் வந்து லைக் நம்ம வளர முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம், திரியேக தேவனில் அவரும் வந்து he is equal. பட் பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். he completely lived in obedience to the Father's will. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒரு பூமியில் வந்தார். அண்ட் பிதா முன்குறித்த ஜனங்களை மீட்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனையவே அவர் வந்து சிலுவையில் தந்தார் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் அவருடைய சித்தத்துக்காக அவருடைய டைமிங்கின் படி அவருக்கு தோணுன மாதிரி அவர் வாழ கிடையாது. ஈவன் தோ ஹீ வாஸ் ஒன், இந்த ட்ரினிட்டியில் அவரும் ஒருத்தராக இருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் ஒன்று தான். பட் இருந்தாலும் குமாரன் பிதாவுடைய சித்தத்துக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஓகே, அவருடைய வார்த்தைகளுக்கு தன்னை வந்து லைக் கீழ்ப்படுத்துறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு மீட்பரை நம்ம ஆராதிச்சுட்டு, இப்படிப்பட்ட ஒரு ரட்சகரை நம்ம சேவிச்சுட்டு, we cannot be insubordinate or we cannot be like ஜீசஸுக்கு தெரியாத அதாவது இருக்கா. பட் அவரே பிதாவினுடைய சித்தத்துக்கு முழுசாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே அப்படி சப்மிட் பண்ணுறப்போ, எல்லாம் தெரிஞ்ச அவரே அப்படி சப்மிட் பண்ணுறப்போ, ஒன்றுமே தெரியாத நம்ம எந்த அளவுக்கு மித்தவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணோம். ஓகே, ஸோ டு பி அ கிறிஸ்டியன் இஸ் டு பி அண்டர் அ மெச்சூர்ட் பிலீவர் ஆர் டு பி அண்டர் somebody who is like wise. நம்ம அதை விரும்பணும், நம்ம உண்மையுமே அதை விரும்பணும். கிறிஸ்டியன்ஸாக வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு நேச்சுரல் இன்க்ளினேஷன் எதுக்கு தெரியுமா தந்திருக்கிறாரு? டு சீக் விஸ்டம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் தர ஒரு கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, we always love to have correction, to receive correction. ஏன்னா we are seeking wisdom. நம்ம ப்ராப்ஸில் நீங்கள் வாசிங்களேன், நீதிமொழிகள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, புத்திசாலி, ஞானவான், புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எப்போவுமே வந்து கரெக்ஷனை தேடிக்கிட்டே இருக்கிறான், அவன் ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து லைக் இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம், இன்னும் எப்படி கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இன்னும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் அதுக்கு அவனுடைய லைஃப்பை வந்து கமிட் பண்ணுறான். ஸோ கிறிஸ்டியன்ஸாக நம்ம அதே தான் நம்மளுடைய கோலாக இருக்கும். ஓகே, டோன்ட் திங்க் யூ ஆர் த பெஸ்ட். வி ஆர் நாட் த பெஸ்ட். நம்ம பெஸ்ட்டு கிடையாது. வி நீட் அதர்ஸ். ஏன்னா அதே மாதிரி இதில் நான் இன்னொன்று பார்க்குற பியூட்டி என்னென்னா, ஆண்டவர் இது எல்லாத்தையும் லோக்கல் சர்ச்சுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்.
சபையில் இருக்கிற யங்கர் விமன் எங்கே போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற வாலிப ஸ்திரீகளை நீங்களாம் போய் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மூத்த சகோதரிகள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லலை, அந்தந்த சபையிலேயே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. ஓகே, த சேம் சர்ச், த சேம் லோக்கல் சர்ச் வில் ஹெல்ப் யூ. பாருங்கள், என்னுடைய க்ரோத்து மேக்ஸிமம் ஒரு ஒரு க்ரோத் என்னுடைய லைஃப்பில் எப்போ எல்லாம் இருந்திருக்குதுன்னா, when I have served you. ஓகே, இந்த சர்ச்சை சர்வ் பண்ணுறது தான். நான் இன்னொரு முதிர்ச்சியான பிலீவர் எனக்கு தெரிஞ்சவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை விட when I serve you, ஓகே, உங்களுக்காக ஜெபிக்கிறப்போ, உங்களுக்காக வசனத்தை படிக்கிறப்போ, அண்ட் உங்களுக்காக பாரப்படுறப்போ, உங்களுக்காக when I pray or when I learn from you, உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறப்போ, உங்கள்கிட்டருந்து கரெக்ஷனை ரிசீவ் பண்ணுறப்போ, that's when I grow. So do not take the brothers and sisters who are there here lightly. ஓகே, இவங்களுக்கு என்னடா தெரியும், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு நினைக்காது. ஓகே, the help that you can receive from here, அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. So never think like somebody else somewhere else will help you better than people here. இங்கே இருக்கிறவங்களோட அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு. never think like that. and இங்கே கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம்னா, young women do not think like old women here are all useless waste. இங்கே இருக்க மெச்சோர்டு women கிடையாது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காது. ஓகே, so seek help, you will grow. And that is a sign that we serve the true living God, Jesus Christ, because he submitted himself to the eternal Father. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே ஞானத்தை இல்லை அந்த டிசைரை நீங்கள் எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே, இந்த டெக்ஸ்ட்டை ப்ளெயினாக படிக்கிறப்போ யூஸ்வலாக ஆண்டவரே, ஒரு பெண்ணாக குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், இவ்வளோதான் ராஜா நாங்கள் புரிஞ்சுருக்குறோம். கணவனை நேசிக்கணும், பிள்ளைகளை வளர்த்தணும், இதை தான் நாங்கள் எப்போவுமே பார்த்துருக்கோம். பட் ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் அதில் இருக்கிற அந்த சத்தியத்தை, அதில் இருக்க அந்த பியூட்டியை நாங்கள் பார்த்தோம். தேங்க்யூ, எங்களுக்கு இந்த தெளிவை தந்ததுக்காக நன்றி. ஏன்னா ஆண்டவரே, இப்போ நாங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், பட் இதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற முதிர் வயதுள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு டெம்பிள் வேர்தி லைஃப் அவங்க வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஒரு மெச்சோர்ட் ஆண்டவரே ஒரு அப்ரோச் அண்ட் டாக் அண்ட் பிஹேவியர் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே அதுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒருவேளை மெச்சோர்ட் விமன் இன்னைக்கு பார்த்த மாதிரி அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க, இல்லை யங்கர் விமன் ஒருவேளை என்னுடைய கணவனை நான் இப்படி நேசிக்கல, என்னுடைய பிள்ளைகளை நான் சரியான விதத்தில் நான் நேசிக்கல, என்னுடைய வாழ்க்கையை நான் சரியான விதத்தில் நடத்தலைன்னு ஒருவேளை அவங்க நேசிக்கிறாங்க. let them cry to you, உங்களை நோக்கி அவங்க கூப்பிட்டும் கதறட்டும், உங்ககிட்ட உதவியை கேட்கட்டும். and you will help them God. நீங்கள் அவங்கள நீங்கள் அவங்களுக்கு உதவுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கைவிட மாட்டீங்க. அதனால் ராஜா, தங்களை தாழ்த்தி உங்களை தேடுத்து நீங்கள் மகிமை அடைங்க ராஜா. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ கூட ஒரு